True Light Network. Truly beyond truth. ஹலோ நேயர்களே, பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதாகமத்தில் உள்ள எல்லா புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதாகமத்தில் உள்ள எல்லா புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவஸ்வாசம், யாத்திராகமத்தில் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவியராகமத்தில் அவர் நமது பிரதான ஆசாரியன், எண்ணாகமத்தில் அவர் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருக்கிறார், உபாகமத்தில் அவர் மோசேயை போன்ற தீர்க்கதரிசி, யோசுவாவில் அவர் நமது இரட்சிப்பின் தலையானவர், நியாயாதிபதிகளில் அவரே நம்முடைய நியாயாதிபதியும் நியாய பிரமாணியுமாய் இருக்கிறார், ரூத்தில் நம்முடைய உறவுகளின் மீட்பர், முதலாம் இரண்டாம் சாமுவேலில் அவர் நமது நம்பிக்கைக்குரிய தீர்க்கதரிசி, ராஜாக்கள் மற்றும் நாளாகமத்தில் அவர் நமது அரசாளும் ராஜா, எஸ்ராவில் நெகேமியாவில் அவர் நமது வாழ்க்கையின் உடைந்த சுவர்களை கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார், எஸ்தரில் அவர் நமது மொர்தெகாயாவார், யோபு அவர் நமது நித்திய ஜீவனுள்ள மீட்பர், சங்கீதங்களில் அவர் நமது மெய்ப்பர், நீதிமொழிகள் மற்றும் பிரசங்கியில் அவர் நமது ஞானம், உன்னத பாட்டு அவர் நமது அன்பான மணவாளன், ஏசாயாவில் அவர் சமாதான பிரபு, எரேமியாவில் அவர் நீதியுள்ள கிளை, புலம்பலில் அவர் கதறி அழும் தீர்க்கதரிசி, எசேக்கியலில் அவர் அற்புதமான 4 முகம் கொண்டவர், தானியேலில் அவர் அக்கினி சூளையில் 4வது மனிதர், ஓசியாவில் அவர் உண்மையுள்ள புருஷர், யோவேலில் அவர் பரிசுத்த ஆவி மற்றும் அக்கினி ஞானஸ்நானம், ஆமோஸில் அவர் நமது பாரம் தாங்குபவர், ஒபிதியாவில் அவர் ரட்சிக்க வல்லவர், யோனாவில் அவர் நமது நற்செய்தியாளர், மீகாவில் அவர் அழகான பாதங்களுடைய தூதவர், நாகூமில் அவர் நமது பலன் மற்றும் கேடகம், ஆபகுக் அவர் கடவுளின் சுவிசேஷகர், வருஷங்களின் மத்தியில் கிரியைகளை செய்பவர், செப்பனியாவில் அவர் நமது இரட்சகர், ஆகாய் இழந்த சுதந்திரத்தை மீட்டெடுப்பவர், சகரியா அவர் பாவம் மற்றும் அசுத்தத்திற்காக தாவீதின் வீட்டில் திறக்கப்பட்ட நீரூற்று, மல்கியாவிலே அவர் நீதியின் தூணானவர், அவருடைய சிறகுகளின் குணமாக்குதலுடன் எழும்புகிறார். இப்பொழுதும் புதிய ஏற்பாடு. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா, மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் ஒரு வேலைக்காரன், லூக்கா சுவிசேஷத்தில் அவர் மனுஷகுமாரன், யோவான் சுவிசேஷத்தில் அவர் கடவுளின் மகன், அப்போஸ்தலரில் அவர் உலகத்தின் மீட்பர், ரோமரில் அவர் கடவுளின் நீதியை வெளிப்படுத்துகிறார், முதல் கொரிந்தியரில் அவர் என் கண்மலை, இஸ்ரவேலின் தகப்பன், 2ஆம் கொரிந்தியரில் அவர் வெற்றிகரமானவர், வெற்றியை கொடுக்கிறவர், கலாத்தியரில் அவர் நமது சுதந்திரம், அவர் நம்மை விடுவிப்பவர், எபேசியரில் அவர் திருச்சபையின் தலையானவர், பிலிப்பியரில் அவர் நமது மகிழ்ச்சி, கொலோசையரில் அவர் உங்கள் முழுமையானவர், முதல் மற்றும் 2வது தெசலோனிக்கேயரில் அவர் உங்கள் நம்பிக்கை, 1 தீமோத்தேயுவில் அவரே உங்கள் விசுவாசம், 2 தீமோத்தேயுவில் அவரே உங்கள் ஸ்திரத்தன்மையானவர், தீத்துவில் அவர் உண்மையுள்ளவர், பிலேமோன் அவர் உங்கள் நன்மையானவர், எபிரேயரில் அவர் உங்கள் ஆதாரம், யாக்கோபில் அவர் உங்கள் விசுவாசத்தின் பின்னால் உள்ள மாபெரும் சக்தி, 1 பேதுரு அவரே உங்கள் உதாரணம், 2 பேதுரு அவர் உங்கள் தூய்மையானவர், 1 யோவான் அவர் உங்கள் வாழ்க்கை, 2 யோவான் அவர் உங்கள் மாதிரி, 3 யோவான் அவரே உங்களை உற்சாகப்படுத்துபவர், யூதா அவர் உங்கள் விசுவாசத்தின் அடித்தளம், வெளிப்படுத்துதல் அவர் வரவிருக்கும் ராஜாதி ராஜா, அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார், ஆதியும் அந்தமுமானவர், அவர் படைப்பின் பாதுகாவலரும் அனைத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் இப்பிரபஞ்சத்தின் கலைஞரும் எல்லா காலங்களிலும் நமது மேலாளர், அவர் எப்போதும் இருந்தார், எப்பொழுதும் இருக்கிறார், எப்போதும் இருப்பார், அசையாமலும் மாறாமலும் தோற்கடிக்கப்படாமலும் ஒருபோதும் அழிக்கப்படாமலும் இருப்பார், அவர் காயமடைந்து குணமடைந்தார், அவர் மரித்து உயிரோடு எழுந்தார், அவர் நம்முடன் இருக்கிறார், அதிகாரத்தை கொண்டு வருகிறார், அவர் நீதியாய் ஆட்சி செய்து சமாதானத்தை கொண்டு வருகிறார், உலகம் அவரை புரிந்து கொள்ள முடியாது, படைகளால் அவரை தோற்கடிக்கவும் முடியாது, கலாசேத்திரங்களால் அவரை விளக்க முடியாது, அவரை புறக்கணிக்க முடியாது, பரிசேயர்களால் அவரை குழப்ப முடியவில்லை, ஜனங்களால் அவரை பிடிக்க முடியவில்லை, நீரோவால் அவரை நசுக்க முடியவில்லை, ஹிட்லரால் அவரை நிர்மூலமாக்க முடியவில்லை, அவரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது,
அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள கடவுள், கருணை நிறைந்தவர். அவர் பரிசுத்தர், நீதி உள்ளவர், வல்லமை உள்ளவர், தூய்மையானவர். அவருடைய வழிகள் செம்மையானவைகள், அவருடைய வார்த்தை நித்தியமானவைகள். அவர் என் மீட்பர், அவர் என் இரட்சகர், அவர் என் சமாதானம், அவரே என் மகிழ்ச்சி, அவரே என் ஆறுதல், அவர் என் கர்த்தர், அவரே என் வாழ்க்கையை ஆளுகிறார். ஆமென்.